ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அறுவடை பண்ண போகிறோங்க. சப்போட்டா ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிடலாம். இந்த மாதிரி பால் வடிகிறத வந்து இந்த மாதிரி மண்ணில் வந்து இப்படி பரட்டிக்கணுங்க. பரட்டிட்டு அப்போ இங்கே வச்சிடலாங்க. பெரிய பெரிய பால்ஸை மட்டும் பறிக்கணுங்க. இந்த மாதிரி பாருங்க. அவ்வளோதாங்க. இப்படியாடா பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பால்ஸை மட்டும் பறிச்சுக்கிட்டோம்னா பழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மெத்தட் தான். ஏன் அந்த பால் படக்கூடாதுன்னு தெரியுமா? ஏன்னா அந்த பால் வந்து ஒரு இது கம் மாதிரிங்க. அந்த கம்மை வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா ஒரு கம்மை ஃபெவிக்விக் எப்படி ஒட்டும் அந்த மாதிரி ஒட்டிக்கும். ரொம்ப பிசு பிசுன்னு வேறு இருக்கும். அதனால தான் நம்ம மேலே படாத மாதிரி பார்த்துக்கணும். முடி மேலே பட்டாலே முடி வந்து சிக்கிக்கும். அப்போ அது எடுக்கிறதுக்கே கஷ்டமாயிடும். நான் எப்படி அறுவடை பண்ணுறேன்ட்டு பார்க்கணுன்னா ஃபுல் வீடியோவும் நல்லா பாருங்கள். அப்போனா தான் புரியும். இந்த மாட்டில் அவ்வளோதான். மூணு சொன்னேன். இதுவா? 1 2 3 சரியா? பண்ணது. அடுத்த மரத்தில் வந்து நம்ம பறிச்சுக்குவோம். இந்த மாதிரி பெருசாக இருக்கணும். இப்போ நம்ம பாவக்காய் அறுவடை பண்ணிடலாம். பாவக்காய் போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். பாவக்காய் ட்ரை ஆகிடும். பாவக்காய் அறுவடை பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வெண்டைக்காய் அறுவடை பண்ணுவோம். போன வீடியோலேயே வெண்டைக்காய் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ தெரியலன்னா பார்த்துக்கோங்க. நம்ம வெண்டைக்காய் அறுவடை பண்ணிடலாம். வெண்டைக்காயெலாம் இப்போ தான் பிஞ்செல்லாம் விட்டு காய் வந்துருந்துச்சு. அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக முட்டிருச்சு. வெண்டைக்காய் தேடுறது கொஞ்சம் கஷ்டமாகவே போயிடுச்சு. ஏன்னா எல்லாமே பச்சையாக இருக்கவும் கொஞ்சம் வெண்டைக்காயெல்லாம் தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. உங்களுக்கும் அந்த நிலமை வந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் செக் பண்ணி நல்லா பறிங்க. அப்புறம் ஒரு வெண்டைக்காய் கூட முத்துனாலும் செடி வீணாக போயிடும். கீழே தர்பூசணி போட்டனால கொஞ்சம் அப்படியே பார்த்து பண்ணியிருக்கோம்.
அவ்வளோதான். இன்னைக்கு 2 வாங்கிட்டு அங்கே தாண்டா இருக்குது விளக்கெண்ணெய். கண்ணு ஒன்றும் தெரியல. இருக்கா? இங்கே கை வச்சு பாடுறா, இங்கே இருக்கு பாடுறா. வீடியோலே திட்டு வைக்க பெருசுடா, அங்கே இருக்கு பெருசுடா. அப்பாடி வீடியோலே திட்டு வைக்குது. இப்போ ஆடியெல்லாம் வேஸ்ட்டு, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போடு. தர்பூசணி மிதிக்காமவா இப்படி மிதிக்கிற தர்பூசணியில் தன்னை திட்டு வாங்குது. சொதக்குன்னு கவனிச்சு எடுக்க மாட்டியா? ஆனால் டெலிட் பண்ண அடுத்தது வந்து கத்திரிக்காவை கட் பண்ணிடுவோம். பச்சை நீல கத்திரிக்காய், நல்லா உள்ளங்கை ஹைட்டுக்கு இருக்குங்க. அடுத்ததையும் கட் பண்ணிடுவோம். இதுவும் உள்ளங்கையோட கொஞ்சம் பெருசு இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது இங்கே அடுத்தது இன்னொன்றும் பறிச்சலாம். மொத்தம் 4 வந்து கத்திரிக்காய் பறிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஒரே ஒரு தக்காளி பறிச்சுட்டு அதை பறிச்சுக்குவோம். அடுத்து இங்கெல்லாம் இன்னும் பிஞ்சு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா அதுவும் பெருசாயிடும். மொத்தம் 5 பிஞ்சு இருக்குங்க. அடுத்து நம்ம லெமன் பறிச்சிடலாம். நம்ம லைட்டாக இழுத்தாலே அது வர மாதிரி பறிக்கணுங்க. அப்படின்னா தான் அது கரெக்டான ஸ்டேஜ் வந்திருக்குன்னு அர்த்தம். இது அங்கே இன்னும் நல்ல மஞ்சளாக இருக்குது, அதை பறிச்சுக்குவோம். இந்த மாதிரி இழுத்தோனியே வர மாதிரி பறிக்கணும். அடுத்து இஞ்சி ஒன்று நல்லா மஞ்சளாக இருக்குது, பார்த்தீங்களா? இல்லை, இந்த லெமனில் ஒரு கெமிக்கலும் போடாமல் வந்த லெமனுங்க. எல்லாம் வேஸ்டேஜை ஊற வச்சு தண்ணிக்குள்ளே ஊற வச்சு அப்புறம் அதை வந்து வடிகட்டி ஊற்றுனது தாங்க இந்த லெமன்லாம். இந்த மாதிரி இழுத்தமுன்னே வர மாதிரி பறிக்கணும். இப்போ நம்ம வந்து பறிச்சதெல்லாம் ஒரே இதாக காமிக்கிறேன். இது பச்சை நீல கத்திரிக்காய், இது 3 வெண்டைக்காய், அப்புறம் லெமனு, அப்புறம் ஒரு காஞ்ச தக்காளி செடி இருந்துச்சு, அதுலேருந்து தக்காளி தான் இருந்ததுங்க. அப்புறம் ஒன்று காமிச்சல அந்த தக்காளி தாங்க இது. அப்புறம் இது வெண்டைக்காங்க.
அப்புறம் இதெல்லாம் வந்து சப்போட்டா. இன்றைக்கான அறுவடை வந்து இவ்வளோதாங்க. அடுத்த வீடியோட சந்திக்கிறேன்.